அனைவருக்கும் வணக்கம். 96-2-11 96-2-11 வெங்கட குமாரபுரம் கிழுவட்டி குமாரபுரம். அதான் இதில் நாங்கள் வடிவாத்தான் இருந்த நாங்கள் சந்தோஷமாக. அயல் கிராமத்தில் கிழுவட்டி அண்ணி கிராமம், இது குமாரபுரம், அது கிழுவட்டி அண்ணி கிராமத்திலே ஆமிக்காரர்கள் கேம்ப் போட்டிருந்தவர்கள். அவையல் எங்களோட வீட்டு வழியே வந்தவையல். எங்களோட வீட்டு வழியே மரவள்ளி கிழங்கு வேணுமா பிடுங்கி கொண்டு போவார்கள், முருங்கைக்கீரை வேணுமா பிடுங்கி கொண்டு போவார்கள், எல்லாம் எடுத்து கொண்டு போவார்கள். எங்களோட சகோதரமாகத்தான் அவையல் எங்களை பார்த்தவையல். அவையும் நேரத்தோட என்ன சொன்னவையிலண்டா, நாங்கள் வெடிச்சத்தம், நாங்கள் உங்களோட சகோதரம், எங்களை நம்புங்க என்று சொல்லித்தான் சொன்னவேன். மீட்டிங் வச்சு அப்படி வெடிச்சத்தம் மேலும் கேட்டால் நீங்கள் வீட்டுக்குள்ளே குப்புறப்படுங்க என்றால் நாங்கள் இரையாக்குவோம் உங்களை, நீங்கள் குப்புறப்படுங்க, நாங்கள் உங்களை இரையாக்குவோம் என்று அவையில் அர்த்தத்தோடு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அதை விளங்காத தமிழ் முட்டாக்கள் என்ன செய்தோம், அவையிற கதைகளை கேட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடக்கப்பட்டு இருந்ததால் அவைகளுக்கு இரையாக்கி போயிட்டோம். நாங்கள் அதுதான் எங்களுக்கு முதல்கிட்ட எங்களை ஒரு வீடாக பூந்தவைகள் இதால் வரும்போது எங்களுடைய அம்மா ஓடி கையை உசத்தினாவு, என்ன சுட்டாலும் என் பிள்ளைகளை விடுமண்டு. அந்த ஒரு பாவி, அந்த ஒரு இறக்கத்தனம் இல்லாமல் கூட என் அம்மாவை ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே 3 ரவுண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டேன். ஆனால் எனக்கு 3 ரவுண்ட்ஸ் இப்போ தெரியாது. இப்போ எனக்கு தெரியும் அது 3 ரவுண்ட்ஸ். ஆனால் அப்போ எனக்கு 1 ரவுண்ட்ஸ் ஆகுது. அம்மாவோட நெஞ்சை துடைச்சிட்டு எங்களை செவரில் பொத்து கொண்டிருந்தது அந்த ரவுண்ட்ஸ். ஆனால் நாங்கள் இவர் தான் சுட்டண்டு மூதூர் வழக்கு நீதிமன்றத்தில் நான் நெஞ்சை பிடிச்சி அவர்களை உசுப்பி இவர் தான் என் அம்மாவை சுட்டவர் என்று நான் காட்டினேன் நான். ஆனால் அவர் என்னைய மூதூர் நீதிமன்றத்தில் என்னை தடை செய்து வச்சார், அவரை தொட்டு காட்டுறதுக்காக. நான் அப்போ கேட்டேன், நான் தொட்டு காட்டினதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, சுட்ட பொடிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்களு. அப்போ அவையல் இன்னொரு இதாகத்தான் பார்த்தவையல். அப்போ யாழ்ப்பாணத்தொரு ஜட்ஜால் தான் என்ன அதை வெளியில் எடுத்து விட்டு நான் வெளியில் நான் கொஞ்ச நாள் இருக்கும்போது இங்கே ரவுண்ட் அப் பண்ணும்போது என்னத்தான் முதல் இடையாக்குவார்கள். அதெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணும்போது அதை வச்சு சுடுதண்ணி ஊற்றினவர்கள், தலையில் தேத்தண்ணி ஊற்றினவர்கள், போக வழி இல்லை. மூதூருக்கு நான் டவுனுக்கும் எந்தவித ஒரு சாமான் கூட நான் வாங்க போக வழி இல்லை நான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான்